அந்துநெத்தி வசந்த பதவி விலக வேண்டும். அமைச்சு பொறுப்புகளை புறக்கோட்டை வர்த்தகர்களிடம் ஒப்படைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதாயின் அரசாங்கம் ஒன்று தேவையில்லை, புறக்கோட்டை வர்த்தகர்களுக்கு அமைச்சு பதவிகளை ஒப்படைக்கலாம் என்று கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்த ஆளும் தரப்பு இன்று இறக்குமதியை மாத்திரம் நம்பியிருக்கிறது. வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க, கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி ஆகியோர் உடனடியாக பதவி விலக வேண்டும், பொறுப்புகளை புறக்கோட்டை வர்த்தகர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் சபையில் உரை நிகழ்த்தியிருந்தார். உப்பு பிரச்சினை பற்றி மாத்திரம் பேசாது இன்னும் பல்வேறு விடயங்களுக்கு இருப்பதாகவும் அவர் சபையில் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி சபைக்கு பொருந்தாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை ஐசே என்று விழித்து பேசினார். இந்த வார்த்தையை பதவியிலிருந்து நீக்குங்கள், குறைகளை சுட்டிக்காட்டும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை முதலில் வளர்த்துக் கொள்ளுங்கள். அரிசி, மா உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தேவையில்லை, புறக்கோட்டை வர்த்தகர்கள் அவற்றை இறக்குமதி செய்வார்கள். ஆகவே பொறுப்பான அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று ஆளும் தரப்பினர் கடந்த காலங்களில் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் தற்போது அரசாங்கம் இறக்குமதியில் மாத்திரமே தங்கியிருக்கிறது. கடந்த மாதங்களில் அரிசிக்கான தட்டுப்பாடு, தற்போது உப்புக்கான தட்டுப்பாடு. ஆகவே வர்த்தகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க, கைத்தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி ஆகியோர் அமைச்சு பதவிகளிலிருந்து விலகி பொறுப்பினை புறக்கோட்டை வர்த்தகர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதான விடயத்தினை சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது.